பாகிஸ்தான், சீனா 2யுமே ஒரு நாட்டோட தரத்துல எப்படி தூக்கி நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்ட பயலுக. ஆனா, அன்னை அமெரிக்கா செஞ்ச தப்பு, இந்தியா பல நேரங்கள்ல செஞ்ச தப்பு, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. சீனா கிட்ட ஐநாவோட வீட்டோ அதிகாரம் இருக்கு. இந்த 2 நாடுகளுக்கு இது பக்கத்துல நிக்க கூட இல்ல. தூரமா நிக்க கூட தகுதிகளே இல்லாத நாடுகள். ஆனா, இரு பெரும் நாடுகள் செஞ்ச தவறு 2 பயலுக கிட்ட நெறைய விஷயம் சேர்ந்து போச்சு. அடிப்படையிலேயே இவனுங்க தீவிரவாதிகள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. 2 சம்பவங்கள். ஒண்ணு பாகிஸ்தான்ல, இன்னொன்னு சீனால. முதல்ல எதிரி பாகிஸ்தான்ல நடந்த சம்பவத்த பார்க்கலாம். எதிரி பாகிஸ்தான்ல அரசாங்கம், ராணுவம் அதே மாரி எல்லா பயலையும் சொல்லி எல்லாரையும் கெட்டவனுங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சிரலாம். அந்த மக்களும் ஏறக்குறைய அதே மாரி தான். பாகிஸ்தான பொறுத்தவரையும் பெரிய அளவுல வந்து ஒருத்தன் என்னத்தையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி தொலைறான் அப்படின்னா, அது பாகிஸ்தான்காரனா தான் இருக்கும். லண்டன் போய் செட்டில் ஆயிருப்பான். அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு வந்து இங்க எதையாச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பான். அந்த மாரி ஒரு மால் கராச்சியில மெயின் பிளேஸ்ல தான் ஓப்பன் பண்ணப்படுது. அந்த மால் ஏறக்குறைய 1/2 மணி நேரத்துல ஒட்டுமொத்தமா கொள்ளையடிக்கப்படுது. ஓ! அந்த அளவுக்கு பாதுகாப்பு குளறுபடியா? ஒருவேள போலீஸே திட்டமிட்டு கொள்ளையடிச்சிருச்சா? அப்படின்னு பெருசாலாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. ஓப்பனிங் அன்னைக்கு 1/2 மணி நேரத்துல மக்களே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. பொதுவாவே ஓப்பன் பண்ணும்போது மால்களோட பிரைஸ் ரொம்ப கம்மியா போடுவார்கள். ஓ பெரிய அளவு கல்ஃப் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய பிசினஸ்மேன்கள் அப்படின்னா தரமட்ட பிரைஸ் தான். யாருமே நிக்க முடியாது. எப்புட்றா இப்படி குடுக்குறீங்க அப்படின்னா, நஷ்டத்துக்குடா குடுக்குறோம். விளம்பரம் தான் சிம்பிளா முடிச்சுட்டு போயிருவாய்ங்க. அந்த மாரி பிரைஸ் தரமட்ட பிரைஸ். அந்த மால்ல எல்லா பொருள்களுக்குமே ஏறக்குறைய எதுவுமே ரூ. 50 ரூ. 35 தாண்டி இல்ல அப்படிங்கிறது செய்தி. உடனடியாக ஒரு பெரும் கூட்டம் வரும். அதுல எந்த தப்புமே இல்ல. அந்த கூட்டத்த கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்புவார்கள். ரொம்ப கூட்டமாயிருச்சு அப்டின்னா பாலையே க்ளோஸ் பண்ணி ஆட்கள் வெளியேற, உள்ள அனுப்ப இந்த மாரி வரும். ஆனா பெரிய அளவுல எல்லா பொருள்களும் வித்து தீர்ந்துரும். ஏன் அப்டின்னா, ரொம்ப கம்மியான காஸ்ட் தான். ஒரு லாரிய பிடிச்சு அள்ளிட்டு வந்தா கூட ஆட்டோ ஃபேர் குடுத்தா போதும். அந்த அளவுக்கு தான் காசு கம்மியா இருக்கும். ஆனா இந்த பயலுக உள்ள போயிட்டாய்ங்க. உள்ள ஒரு பெரும் கூட்டம் போய்க்கிறனால அடிச்சு நொறுக்கி கண்ணாடி கில்லாடி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உள்ள போயாச்சு. ஆனா எந்த பொருளுக்குமே பில் போடல. ஏற்கனவே அது பொருள் பூரா விலை கம்மி தான். அள்ளிட்டு வந்து பில்ல போட்டு எடுத்துட்டு போலாம். ஆனா கிடையாது. அள்ளிட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிட்டாய்ங்க. ஒட்டுமொத்த மாலையுமே 1/2 மணி நேரத்துல கொள்ளையடிச்சுட்டு கூட்டம் பூரா எக்ஸிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கிளைக்குது. புலிய உள்ளு கிடையாது. எல்லா பயலும் ஓடி போயிட்டாய்ங்க. மொத்த மாலுமே கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. ஒரு ஜாமான் இல்லை அப்படிங்கிறதா அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச நாடு. இந்த வெறி பிடிச்ச நாடுகிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பிரச்சனையா ஒரு காலகட்டத்துல வந்து நிக்கும். அன்னைக்கு அமெரிக்கா எல்லா இடத்துலயும் தவறு செஞ்சு திருப்பி தல்கல்ல குத்தும்போது இறங்கி வேலை செய்யும். அதே மாரி நடக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாத சம்பவம் தான் சீனா செஞ்சிருக்கு. எல்லாம் அப்பல்லாம் சீன மக்கள் கொள்ளையடிச்சிட்டார்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சீன ராணுவமே கொள்ளைக்காரன் மாரி. கொள்ளைக்காரன் கூட கிடையாது. ரோட்ல திரியிற ரவுடி பயலுக மாரி தான் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சீன ராணுவத்தோட திறமை அந்த மாரி. சீன ராணுவம் எங்கேயாச்சும் போய் வம்பிழுத்துச்சு, ராணுவத்தோட மோதுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? உதாரணத்துக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட சண்டை. தப்பி தவறி கூட அமெரிக்கா கூட நேரடி சண்டை வந்துடக்கூடாதுன்னு ஈரான் உஷாரா இருக்கு. அப்படிப்பட்ட ஈரான் கூட ஆளில்லா அமெரிக்காவோட MQ ரக விமானத்த வீழ்த்துச்சு. அதுவும் ட்ரம்ப் காலத்து கட்டத்திலேயே வீழ்த்துச்சு. கேட்டதுக்கு உளவு பார்த்துச்சு. எங்க நிலப்பரப்புக்குள்ள வந்துச்சுன்னார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை அது சர்வதேச எல்லைகள்ல இருந்துச்சுன்னாங்க. ஆனா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு கண்காட்சி மாரி ஈரானால வைக்கப்பட்டது. அதே மாரிதான் ரஷ்யா, அமெரிக்கா நேரடியா மோதல் வரவே வராது. அப்படி இருந்தும் ரஷ்யாவும் அமெரிக்காவோட ஆளில்லா விமானத்த வீழ்த்துச்சு. தந்திரமா வீழ்த்துச்சு. இந்த மாரி நேரடியா ஏதோ ஒரு உரசல் இருக்கும்போது கொஞ்சம் வெறித்தனத்த எல்லா நாடும் காட்டுவார்கள். ஆனா சீனா அப்படி காட்டின வரலாறு இருக்கா? கிடையவே கிடையாது. ராத்திரி நேரத்துல வந்து எல்லைகள்ல உட்கார்ந்துட்டு, "எங்களுது இது" அப்படின்னு விடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாய்ங்க. இதுல ஒரு கேவலம் வேற, இத ஒரு வெற்றி ஃபார்முலாவா வேற வச்சிருந்தாய்ங்க ரொம்ப காலம். எல்லாரும் கொஞ்சம் ஏமாந்த காலகட்டத்துல 3 அடி வந்துட்டு 2 அடி பின்னாடி போறது, 1 அடி தனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாரி ஒரு திருட்டு ஃபார்முலா. அதையும் வச்சுட்டு கொஞ்ச காலம் மைலேஜ் எடுத்துட்டார்கள் அப்படிங்கிறது உண்ம. ஆனா, இப்ப வீரமும் இல்ல, திருட்டு ஃபார்முலாவும் கையில இல்ல. அடுத்து என்ன பண்றது? ரவுடித்தனத்துல இறங்குவோம் அப்படிங்கிறதா. இந்த ரவுடித்தனத்த யார்ட்ட காட்டியிருக்காய்ங்க அப்படின்னா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள்ட்ட காமிச்சா உடனடியாக அடி விழுகும்.
அதனால ரவுடித்தனத்தை போய் பிலிப்பைன்ஸ் கிட்ட காட்டுறது. பொதுவாவே கடல் பகுதிகள்ல இவனுங்க ரவுடித்தனத்தை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. போட்ல போய் தள்ளி அடிக்கிறது, போட்டு குறுக்க போய் இழுக்கிறது, இந்த மாதிரி பல வகையில டிஸ்டர்ப் பண்றது தான் இவர்களோட கடல் படையோட ஸ்ட்ரென்த். இதுல உலகத்துல பெரும் கடற்படை லாகதா அப்படின்னு வேற லேபிள ஒட்டிக்குவாங்க. இந்த ரவுடி பயலுக பிலிப்பைன்ஸை எதிர்த்த விதம் அப்படிங்கிறது ஒரு ராணுவம் இன்னொரு நாட்டு ராணுவத்தை வம்பிழுத்த மாதிரி கிடையாது. ரவுடி பயலுக சேர்ந்து ராணுவத்து மீது கல்லு வீசுவாங்கல்ல, பல இடங்கள்ல புரட்சி, போராட்டம் அப்ப நடக்கும். அந்த மாதிரி செயல் தான். காரணம் என்னன்னா, அப்படியே அதே டிட்டோ தான். குறுக்க போய் படகை நிறுத்திடுறது, அந்த படகுக்கு வர சப்ளையர் ரூட்ட கட் பண்றது, படகு மேல கல்லு விட்டு வீசுறது, தண்ணி அடிக்கிறது. இது இத்தனை ரவுடித்தனத்தை பிலிப்பைன்ஸுக்கு எதிரா சர்ச்சைக்குரிய பகுதியில, கடல் பகுதியில செஞ்சுக்கிட்டு இருக்கு சீன ராணுவம். ஆனாலும் பிலிப்பைன்ஸு எதிர்க்குது. அந்த இடத்த விட்டு நகர தயாராவே இல்ல. இது என் இடம். நீ சொன்னாப்புல உன் இடமாயிருமா? எங்க படகு வரும், போகும் அப்படின்னு அவர்கள் போக்குவரத்த டிஸ்கனெக்ட் பண்ணாம கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். தடுக்கிறதுக்கு வழியும் தெரியல. ரவுடித்தனமும் கைக்கு குடுக்கல. அதுக்கப்புறம் 2 அறிவிப்பு. அதாவது ராணுவம் தனியா அறிவிக்குது. சீனாவோட வெளியுறவுத்துறை தனியா இருக்குது. பிலிப்பைன்ஸ் எங்க பொறுமைய சோதிக்குது அப்படின்னு. பிலிப்பைன்ஸ் கண்டுக்கவே இல்ல. பிலிப்பைன்ஸ் கடும் விளைவுகள சந்திக்க வேண்டியது வரும். பிலிப்பைன்ஸ் கண்டுக்கவே இல்ல. இந்த ஒரே வரிய 2 அதாவது வெளியுறவுத்துறையும் வெளியிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு ராணுவமும் சீன ராணுவமும் வெளியிடும். அடுத்து எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சாராம்சத்தோட வெளியிட்டார்கள். டேய் இதானடா சொன்ன மாதிரி இருக்கு. அதே கொஞ்சம் மாத்தி போட்டு சொல்றியாடா அப்படின்னு பிலிப்பைன்ஸ் அப்பயும் நகரல. சிவப்பு கோட்டை பிலிப்பைன்ஸ் தாண்டிருச்சு அப்படின்னு இறுதியா 4வது தாட்டி அறிவிச்சாங்க. அப்பயும் பிலிப்பைன்ஸ் நகரல. இப்ப சிவப்பு கோட்டை தாண்டினதுக்கு என்ன பதிலுக்கு செய்ய போறாங்க? ஒன்னும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படின்னா பிலிப்பைன்ஸை நோக்கி அமெரிக்கா எப்பயோ கிளம்பிருச்சு. அவர்களுக்குள்ள அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸை அமெரிக்கா காப்பாற்றும் அப்படிங்கிறதா. சிரிக்கக்கூடாது, உண்மையிலேயே காப்பாற்றும். எந்த அளவுக்கு காப்பாற்றும்னு நமக்கு தெரியாது. ஆனா சீனா டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு, தடுமாறுற அளவுக்கு அங்க உள்ளுக்குள்ள வந்து ஆயுதங்களையோ ஆட்களையோ பம்ப் பண்ணுவார்கள் அப்படிங்கிறதா. பொதுவாவே அமெரிக்காவோட ஒரே ஒரு ராணுவ வண்டி இல்ல ஒரே ஒரு ராணுவ வீரர். உதாரணத்துக்கு சிரியாவுக்குள்ள துருக்கி ஒரு பெரும் படை எடுத்து வந்துச்சு. ஆனா அந்த நேரம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பிஸியா இருந்துச்சு. அதனால ரஷ்யால உள்ள காவல்துறையை சேர்ந்த ஒரு 5 நபர்களையும் காவல்துறைய ராணுவ வாகனத்துல ஏத்தி கொண்டு போய் எல்லையில நிறுத்தினாங்க. 5 ரஷ்ய வீரர்கள், ஒரே ஒரு ராணுவ வாகனம். மொத்த துருக்கி படைய அதே துருக்கி எல்லையிலேயே இருந்து அங்கிருந்தே பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரஷ்யா இப்ப சமகாலத்துல பவரை காட்டுச்சு. அந்த மாதிரி ஒரே ஒரு அமெரிக்க வாகனம் வந்தா போதும், பிலிப்பைன்ஸ் பக்கம் சீனா எட்டி கூட பார்க்காது. மேபி நரிக்கு பைத்தியம் பிடிச்சு பாஞ்சிச்சுன்னா அது வேற கதை. ஆனா இதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிவப்பு கோட்டை தாண்டினதோட நாளைக்கு காலையில மறந்துடுவாங்க. இந்த நாளையும் அழிச்சிட்டு புதுசா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. இல்ல இந்த தாட்டி விட்டுட்டு போறேன், அடுத்த தாட்டி விட மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணுவாங்க. இல்ல இப்ப பிலிப்பைன்ஸ் தானே, இதை அப்படியே மூடி மறந்துட்டு இந்தோனேஷியா கூட, தைவான் கூட அப்படின்னு அடுத்த அத்தியாயத்தை ஓபன் பண்ணி நகர்ந்துருவாங்க. இப்படி 2 கேவலமான பயலுக. 2 பேரையும் தீவிரவாதிகள் தான். ஆனா நாடுன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அந்த நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல ஏகப்பட்ட பதவிகளை கொடுத்து உட்கார வச்ச அழகு பார்க்கறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அமெரிக்காவை மட்டும் திட்ட முடியாது. எல்லா நாடுகளும் எல்லா காலத்திலயும் தப்பு செஞ்சுச்சுங்க. இப்ப எல்லா நாடும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அனுபவிச்சு சலிச்சு போய் இவனுங்களை முடிச்சு கட்டுற ஜோனுக்குள்ள உலகம் வந்து நிக்குது அப்படிங்கிறத இன்னமும் நரிகள் புரிஞ்சுக்காம பழைய மமதையில சுத்திக்கிட்டு திரியிறாங்க. ஏகபோகமா உக்ரைன் காசா யுத்தங்கள்லாம் முடியறக்குள்ள இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு அளவுல சீனா பாகிஸ்தானுக்கு தான் அழிவு காலம் ஆரம்பம்ங்கிறது யதார்த்தமான உண்மை.